ஹலோ மக்களே, நான் உங்க ஹர்ஷா. பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஜிஎஸ்ல யூனிட் 10 இருந்த ஆப்டிடியூட தனியாக பார்ட் பியில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ கொஷின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற கிளாரிட்டியும் இப்போ நமக்கு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் வேண்டியது பார்த்தீங்கன்னா ரீசனிங். ரீசனிங்கை ஏன் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம வந்து லாஜிக்கலாக போடக்கூடிய சம்ஸ். முன்னாடி வந்து நமக்கு இதே 2ஆ பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல. ஒன்று வந்து 15 கேள்விகள், ஒன்று வந்து 10 கேள்விகள். நமக்கு ரீசனிங் வந்து 10 கேள்விகள் வரப்போகுது. சம்ஸ் நமக்கு வந்து எவ்வளோ வரப்போகுது? 15 கேள்விகள். அதான் நமக்கு வந்து ஆப்டிடியூட். இது வந்து ஃபார்முலா பேஸ்டில் தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து செல்ஃபாக ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஷார்ட்கட் டேரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா மறந்துடும். ஸோ ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்டிடியூடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஃபார்முலா ஷார்ட்கட் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கறனால லாஜிக்கல் ரீசனிங்க்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 10 கொஷின்ஸில் 9 கொஷின்ஸ் 10 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்கூல் புக்கில் அதிகமாக வந்து நமக்கு சம்ஸ் கிடையாது. அவுட் சோர்ஸ் போய் தான் படிக்கணும். ஜென்ரலாக நம்ம கொடுத்துருக்க டாபிக்ஸ் இருக்குல்ல லாஜிக்கல் ரீசனிங்கில் பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக்கல் ரீசனிங், நம்பர் சீரிஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ ஒரு டாபிக் படிக்கணும். பசில்ஸ் வந்து நான் வந்து எப்படின்னு கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனலில் பசில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து வரும். அந்த வீடியோஸில் உங்களுக்கு புரியிற மாதிரியான கான்செப்டை யார் கிளாரிட்டியாக கிளாஸ் எடுத்திருக்காங்களோ அவங்கக்கிட்டேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு நான் என்னோட செல்ஃப் ஸ்டடிக்காக சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து கொஷின் பேங்க் இருக்குது மேக்ஸில். அதில் வந்து கொடுத்துருக்க சம்ஸ் வந்து நான் சால்வ் பண்ணி பார்ப்பேன். நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணலாம். அது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எதுவும் இல்லை. செல்ஃபாக என்னோட ப்ரிப்ரேஷனுக்காக நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நிஜமாவே அது கொஷின்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது லாஜிக்கல் ரீசனிங்க்கு. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெக்ஸ்ட் புக் ஆப்லேயும் கொஷின்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஷின்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் லாஜிக்கல் ரீசனிங்க்கு. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆப்டிடியூடுக்கு வந்து போகணும். அதுலேயும் முக்கியமாக ஆப்டிடியூடில் அதிகமாக கேள்விகள் கேட்கக்கூடிய மென்சுரேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த டாப்பிக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டாபிக் கம்ப்ளீட் பண்ணால் கடைசியாக வந்து உங்களுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக திருப்பி நிறையா கொஷின்ஸ் கேட்டுட்ருக்க ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. முன்னாடி நமக்கு இருக்கிற கொஷின் பேப்பரோட கம்பேர் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் அதிகமான ஃபோக்கஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் நமக்கு 1037 சம்ஸ் தான் இருக்குது. டோட்டலாகவே 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்குமே நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக்ஸுக்கு 1037 கணக்குகள் மட்டும்தான் இருக்குது. அப்போ இது பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. டெய்லியும் நம்ம ஒரு 25 கேள்வி சால்வ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த கொஷின் வந்தால் அதுக்கு இந்த ஆன்சர் தான் சொல்லிட்டு நமக்கு மனப்பாடமே ஆயிரும். அந்த அளவுக்கு எல்லாமே வந்து நம்ம ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டே டு டே அப்டேட் எல்லாமே டெலகிராமில் வந்து கொடுப்போம். இம்பார்ட்டண்ட்டான வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லைவ் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்டே அப்டேட்டட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.